வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அண்மைத்தை கூட கொடுத்துட்ருக்கோம், ஆதரவு கொடுங்க. அதாவது அமித்ஷா அவர்கள் கோவை வந்து விட்டார். அமித்ஷா கோவை வந்த உடனே திமுக கருப்பு கொடி காட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு பயம். சரி, இந்தி எதிர்ப்புக்கு எதிராக திமுக வந்து இந்த இந்தி எழுத்தெல்லாம் அழிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சங்கரன் கோயிலில் இந்தி அழிக்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷ் அழிச்சிட்டாங்க. அப்புறம் கீழே இருக்கவங்க ஆனால் மேலே இந்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ திமுக தொண்டர்கள் இங்கிலீஷ் ஹிந்தின்னு கூட கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதெல்லாம் அது ரெண்டுமே படிச்சுட்டு வாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறார். அண்ணாமலை சொல்கிற இன்னொரு விஷயம், ஏற்கனவே இடி ஆஃபீஸில் போய் கருப்பு பூச்சி அழிங்க, அதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்குறாரு. அதாவது என்னென்னா, பிஜேபி திமுக ரெண்டு பேரும் மக்கள் விரோத சக்திகள், ரெண்டு பேரும் சேர்ந்து இன்றைக்கி சண்டை போட்டுக்கிட்டு அடுத்தவங்க யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. இவங்க அவங்கள திட்டுவாங்க, இவங்கள திட்டுவாங்க. இது ஒரு ஹாபியாக பண்ணிகிட்டு இருக்கங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி முதலமைச்சர் வந்து அனைத்து கட்சி கூட்டம்னார். அதனால் அண்ணாமலை ஏன்னா அண்ணாமலை வந்து பேசுகிற எல்லாத்தையுமே நம்ம பிஜேபி ஒரு மோசமான கட்சி, கொள்கைகளும் மோசமான கொள்கைகள். ஆனால் அவங்க சொல்கிற பாயிண்ட் சிலது நம்ம ஏற்புடையதாக இருக்குது. என்ன சொல்கிறாரு, இப்போ பிரைம் மினிஸ்டரோ இல்லை அமித்ஷாவோ இல்லை ஒன்றிய அரசுலேருந்து ஏதாவது ஒரு லெட்ரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தொகுதியை நாங்கள் குறைக்க போகிறோம், இத்தனாம் தேதி குறைக்க போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்திருக்கா? ஒரு அறிவிப்பும் வெளியிடாத போது இப்போ திடீர்னு எதுக்கு இந்த மேட்டரை எடுக்கிறீங்க? இப்போ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும்ல. எதுவுமே இல்லாத போது எதுக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம்? இப்போ டக்குன்னு நமக்கு ஞாபகம் வருது, திமுக இப்படி பண்ணுறாங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் வரும்போது, நம்ம நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது கச்சத்தீவு பிரச்சனையை வந்து ஐயா அண்ணாமலை எழுப்பினார். எப்போயோ முடிஞ்ச கச்சத்தீவுக்கு எனக்கு டாக்குமெண்ட் கிடச்சதுனார். அதுக்கப்புறம் அப்படியே கை விட்டுருப்பார், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அவருடைய ஊழல் பட்டியலாம், திமுகவுடைய ஊழல் பட்டியல் வெளியிடுறனார், அப்படியே வெளியிட்டார். அப்படியே இருக்குது. அதான் இவங்க அவங்கள திட்டுவாங்க, அதை திட்டுவாங்க, ரெண்டு பேரும் திட்டுவாங்க. நம்ம அமைதியாக வேடிக்கை பார்க்கணும். கேட்டால் திராவிட மாடல் வாழ்க்கைன்னு இவங்க கட்டுவாங்க, பாரத் மாரத ஜெயின் அவங்க கற்றுவாங்க. ரெண்டு பேரையும் பார்த்துட்டு மக்கள் ஏமாந்துவே உட்காந்துருக்க வேண்டியதான். ஆனால் புதுசாக யாரும் வந்துடக்கூடாதுங்க. விஜயெலாம் வந்தாருன்னா அவருக்கு ஓட்டு சதவீதமே இல்லை. எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி 10 உடஞ்சிச்சு. திராவிட மாடல் ஆட்சியை மறுபடியும் வரணும். மக்கள் பார்த்துட்ருக்காங்க, மறுபடியும் சொல்கிறோம். சரி, இன்றைக்கி நடந்தது என்ன? அதாவது இந்த மொழி பிரச்சனையை வச்சு பெரிய லெவலுக்கு ஆக்கலான்னு திமுக ஒரு கணக்கு போட்டுச்சு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 1967 இல்லைங்க, அப்போ இருந்த தலைவர்கள் இல்லை, இப்போ இருக்க திமுகவில் இருக்கக்கூடியவங்க என்றைக்கு வேல் எடுத்தாங்களோ, என்றைக்கு முருகன் மாநாடு நடத்தாங்களோ, அன்றைக்கி உங்களை நீங்கள் அம்பலப்பட்டு விட்டீர்கள். அமித்ஷா வராரு. இன்றைக்கி என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில்? உங்களுக்கு நிதி கொடுக்கலைங்க. அவங்க சொல்கிற மாதிரி 5000 கோடி கொடுக்கல. 5000 கோடி கொடுக்கலன்னா கடந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க? சரி, நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல, பழசுக்கெல்லாம் பண்ணலைங்க. இப்போ ஏன் பண்ணல? இன்னொரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸும் பெரியார் இயக்கங்கள் மட்டும் பண்ணுது. அதாவது அவங்க ஒரு இது. அப்புறம் வந்து அமித்ஷாக்கு எதிராக அந்த கிழிச்சாங்க, அது கொண்டாங்க. அமித்ஷா வந்து மனம் கோணக்கூடாதுங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியாக இருக்கிறது நம்ம நினைக்கிறோம். ஏன் ஒரு கருப்பு கொடி போராட்டம் நடத்தி அமித்ஷாவை வெளியே போய் எங்களுக்கு பணம் தராத அமித்ஷா வரலாமான்னு ஏன் கேட்கக்கூடாது? அவர் அரசு நிகழ்ச்சிக்கு வரல, அவர் ஒரு ஈஷா யோகா மையத்துக்கு தனியார் நிகழ்ச்சி, அவங்க பிஜேபியோட கட்சி ஆஃபீஸ் திறக்க வர்றாரு. ஏன் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை? நீங்கள் தான் வீரமானவங்களாச்சே. நீங்கள் கேட்கலாம், வேறு ஸ்டேட்டு மம்தா பானர்ஜி குரல் கொடுத்துருக்காங்களே, கருப்பொடி காட்டியிருக்காங்களே, அப்போ அவர்கள் வீரரா, நீங்கள் வீரரா? அப்போ உங்கள் கூட்டணி கட்சியை வச்சு உதார் விட்டுட்ருப்பீங்க. இதே மாதிரி தான் ஆளுநர் பிரச்சனையை பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள்லாம் டீ பார்ட்டியை புறக்கணிப்பாங்க, நீங்கள் முதல் அழப்பி உட்காந்துருவீங்க. என்ன நியாயம்? அப்போ என்ன நினச்சிட்ருக்கீங்க? உங்கள் மேலே இடி கேஸு, சிபிஐ கேஸு நிறையா இருக்குது, அது இருக்குது. அது வேகம் எடுக்கக்கூடாது. அதனால் பிஜேபிக்கு நீங்கள் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, வெளியில் பார்க்கும்போது சண்டை, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜேபிக்கு ஒரு அணுக்கம். இது காங்கிரஸுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? திமுகக்கே தெரியும். மேலே சோனியா காந்திக்கு, ராகுல் காந்திக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க ஆடுற டபுள் கேம் எல்லாம் தெரியும். அவங்களையும் நேரம் பார்த்துட்ருப்பாங்க. ஒரு ஸ்டேட் ஆடுற உங்களுக்கு இவ்வளோ யோசனை இருந்ததுன்னா, இன்றைக்கும் காங்கிரஸுடைய மதிப்பை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. தலைவர்களை எத்தனை ஸ்டேட் ஆண்டவங்க, இந்தியாவே ஆண்ட கட்சிங்க, அவங்களுக்கு தெரியாதான்? நிறைய பேர் கூட நம்மளை கேட்பாங்க, என்னங்க காங்கிரஸுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, கீழே வந்து திமுகவை திட்டுறீங்கன்னா? ஆமாம், காங்கிரஸுக்கு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் திமுக விட்டால் வேறு கதியில் நினைக்கிறாங்களா? அவங்க அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அவங்க இவங்க பண்ணுற வெள்ளம் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இவங்க எப்படி ஒரு ரேஞ்சில் இருக்காங்க, அவங்களும் ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. கண்டிப்பாக திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா போன தடவை கரெக்டாக 10 சீட்டு கொடுத்தாதான்னு சொல்லிட்டாங்க, தெரியுமா? போன தடவை கூட காங்கிரஸுக்கு தொகுதிகள் கொடுத்தது என்னென்னா, அந்த போதைப் பொருள் ஜாஃபர் சாதிக் அந்த பிரச்சனை பெருசாச்சு. திமுக காரங்கிற பெரிய விஷயம் வந்து அதுக்காக 10 சீட் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அமித்ஷாக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணலை, ரைட். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ரு, நம்ம தொகுதி மறுசீரமைப்பு, அனைத்து கட்சி கூட்டம். நம்மளே யோசிக்கிறோம், என்னங்க இவ்வளோ பிரச்சனை, பாலியல் பிரச்சனைகள் இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது,
அப்புறம் இப்போ பிரச்சனை ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போகலாம். நிதி நிலைமை பிரச்சனை இருக்குது, அரசு ஊழியர்கள் போராட்டம் நடக்குது, இன்றைக்கெல்லாம் ஆசிரியர்கள் நிறைய பேர் வேலைக்கு வரல. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணு தான் இன்றைக்கி பண்ணியிருக்கணும். எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது கூப்பிட்றாரு? மறுசீரமைப்புங்கிறார். நம்ம என்ன கேட்டோம்? மறுசீரமைப்புங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிஜேபி சொன்னது. அது என்னென்னா 1976லேயே 30 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு நடக்கும். கடைசியாக அது முடிஞ்சிருக்கணும். முன்னாடியே வாஜ்பாய் அவர்கள் இருக்கும்போது இன்னொரு 25 வருஷம் தள்ளி போட்டார். அதனால் 2026 வருது. ஆனால் பிஜேபி முதல்ல என்ன சொன்னிச்சுன்னா 2026 இல்லை, அதுக்கப்புறம் வர தேர்தலில் அதுக்கப்புறம் தான் பண்ணுவோங்கிற மாதிரி சொன்னாங்க. அதையும் தாண்டி பிஜேபி வந்து இது அநியாயம் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அநியாயம் தான் பண்ணுது, மாற்று கருத்தெல்லாம் இல்லை, அது அநியாயம் தான் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறது எப்போவோ சொன்ன விஷயமாச்சு, இப்போ இதுக்கு அந்த மேட்டரை கையில் எடுக்கிறீங்க? நீங்கள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணலை? அண்ணாமலை கேட்குறாருல, நேற்றோ இன்றைக்கோ இல்லை 10 நாளைக்கு முன்னாடி, ஐயா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ எங்கேயாவது லெட்டர் வந்ததா? ஏன் இப்போ இந்த அனைத்து என்ன அவ்வளோ என்ன அர்ஜென்ட்டு? நீங்கள் அர்ஜென்ட்டாக கூட்ட வேண்டியது என்ன? பாருங்கள், நிதி கொடுக்க மாட்டுறாங்க பிஎம்ஸ்டிக்கு, கிட்டத்தட்ட 5000 கோடி போச்சு. அதை பற்றி பேசுவோம். இல்லை வந்து நிதி கொடுக்கறதுக்கு நம்ம அனைத்து கட்சி கூட்டமெல்லாம் போட்டு மோடியை போய் பார்ப்போம். கரெக்டாக இந்த விஷயம் ஏதாவது பேசணும்ல, ஆக்கப்பூர்வமாக பேசணும்ல. அதை விட்டு இந்த விஷயத்தை அதே மாதிரி பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை திட்டம், 100 நாள் வேலை திட்டத்துக்கு 2-3 மாதமாக நமக்கு பணம் கொடுக்கலைங்க அப்படின்னு ஏன் இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை? ஏன்னா இந்த டிடி நெக்ஸ்ட்டில் போட்ட விஷயம் மாதிரி அந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னா, வேலை செய்கிறவங்களை தாண்டி அதாவது சொந்தக்காரங்க இவங்க எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு பெரிய கட்டிங் நடக்குது, முறைகேடு நடக்குது. ஒன்றிய அரசே பணம் கொடுக்க மாட்டேது. அதுலேயும் நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலத்தில் ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆனால் கேட்டால் ஏழைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம், பாட்டாளி வர்க்கத்துக்காக போராடுகிறோம்னு முதலமைச்சர் சொல்கிறார். அப்போ அண்ணாமலை கேட்குறது, அண்ணாமலை ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு, அந்த லெட்டரை காட்டுங்க. ஒன்றிய அரசு யாராவது உங்களுக்கு தகவல் சொன்னாங்களா? ரகசிய ஆவணம் கிடைச்சதான்னு கேட்குறாரு. பதில் சொல்லணும்ல, பதில் சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க வெளியில் மக்கள்? பரவாயில்லப்பா, திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவாக பேசுகிறது ஐயா அண்ணாமலைஜி தான், ஏன் அண்ணாமலைஜிக்கு ஒரு ஓட்டு போடக்கூடாது? அப்போ பிஜேபி வளருதுன்னா யாருங்க வளர வைக்கிறது? இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியின் தோல்விகள், நிர்வாக சீர்கேடு தான் பிஜேபியை வளர்க்குறாங்க. பிஜேபிக்கு பேச இடம் கொடுத்தது யார்? இன்றைக்கி திருப்பரங்குன்ற விஷயத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குறத, சின்ன விஷயம் பிரச்சனையாக்குனது யார்? அண்ணாமலை வந்து கோபேக் கெட் அவுட் ஸ்டாலின் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லியிருக்கணும்? ஏங்க அவருக்கு வேறு இல்லை, தமிழ்நாட்டில் 10 பேர் தான் இருக்காங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அவர் கெட் அவுட் ஸ்டாலின் கூட சொல்லிட்டுங்க, என்ன வேணால் பண்ணிட்டுங்க, நிதியை வாங்கி கொடுக்க சொல்லுங்கள், முடிஞ்சா நீ அண்ணா சாலைக்கு வா, அங்கே வா, இங்கே வாண்ணா. எல்லாம் ட்விட்டரு இது நம்ம இன்ஸ்டாகிராம்லாம் ஒரே கமெண்ட். வடிவேலு படத்தை போட்டு இந்த பக்கம் உதயநிதி, இந்த பக்கம் அண்ணாமலை, 2 பேரும் சண்டை. ஒரு பேச்சாளர்கள் 2ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர்கள் மாதிரி 2 பேரும் பேசுகிறது சரியா? அதாவது ஒருமையில் பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இது எப்படி நாகரிகமாக இருக்க வேண்டும்? உதயநிதி இது வரைக்கும் எத்தனை பேரை நாகரிகமாக பேசினாருன்னு அண்ணாமலை லிஸ்ட்டு சொல்கிறார். அண்ணாமலை லிஸ்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. அண்ணாமலை பொய் சொல்லுவாரான்னா அவர் உண்மையத்தை எங்கே பேசினாருன்னு தான் பிரச்சனையை அந்தளவுக்கு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ பாசிச பாஜக திமுக 2 பேரையும் நம்ம எதிர்த்து பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தம்ப்ளினில் போடுறோம்ல, அதை பார்த்துட்டு இந்த வீடியோவே பார்க்குறது இல்லை உடன்பிறப்புகள். 200 ரூபா உடன்பிறப்புகள் டக்குன்னு, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல, 200 ரூபா கொடுத்தா கமெண்ட் போடுறவங்க, அது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவங்க உடனே வந்து கமெண்ட் போடுவாங்க, எப்படி நீங்கள் திராவிட மாடலை திட்டலாம், உள்ள அண்ணா நீங்கள் பிஜேபியிடம் பணம் வாங்கிவிட்டீர்கள், பிஜேபி தான் ரவுட் எடுப்போம். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும், பிஜேபி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குவோம். அது மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதாவது அவங்க யோசிக்கிறாங்க பாருங்கள், நம்ம வந்து ஓரளவுக்கு உண்மையை பேசிட்டோம்னா அவ்வளோ கோவம், ஐயோ திராவிட மாடல் ஆட்சி விட வேண்டும். அதாவது இன்றைக்கி பண்ணையார் ஆட்சி நடக்கிறது, மன்னர் ஆட்சி நடக்கிறதுன்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் மக்களால் உற்று நோக்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறோம், இந்த விஷயங்கள் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் வந்து மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய நாடகம் நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள், மக்களுக்கு தெரியும். மக்கள் இதையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இஷ்யூவே இல்லாமல் ஒரு இஷ்யூவை கிளப்புறீங்க. 1967 மாதிரி நடக்கும் நினைக்கிறீங்க. 1967 இல்லை, மறுபடியும் சொல்கிறோம், திமுக அம்பலப்பட்டு நிற்கிறது. வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.